ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜெசிகா, என்னத்த சொல்கிறது, ஏதோ இருக்கேன். ஏக்கா இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்க? லைஃபே போரிங்காக இருக்குது. நமக்காக யார் இருக்கா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சண்டை, சமாதானமே இல்லை. அக்கா, நாம் தனியாக இல்லை, நமக்காக ஒருத்தர் பிறந்திருக்காரு. வாங்க, அவர் பிறப்பை கொண்டாடுற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியா? எங்கே? அட, இது தெரியாதா? நம்ம மாடல் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது, அதில் ஃபர்ஸ்ட் ஏஜி சர்ச் அப்படிங்கிற சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் பாஸ்டர் மனோகரன் தனபால் அவங்களுடைய தலைமையில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்குதுக்கா. அங்கே தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். பிரைஸ்லன், வாங்கம்மா வாங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எங்கள் ஃபஸ்ட்டு ஏஜி சர்ச்சின் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இங்கே எங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறதா கேள்விப்பட்டோம். இந்த அக்கா வேற சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. அதான் இங்கே வந்தோம். நம்ம உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்குற இயேசுப்பா தேடி நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அவரோட பிறப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளுடைய பாவத்தை மீட்டு நம்மளோட சாபங்களை நீக்கி உங்களோட கண்ணீர் துக்கம் எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கொடுத்த இயேசப்பா இந்த நாளில் பிறந்திருக்காங்க. அவங்களோட குறுநாடகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீங்களும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளுங்க. காட்சி 1. இருள் நிறைந்த புவியில் ஓர் அருணோதயம் உதித்தது. பாவமும் மரணமும் வியாதியும் மனிதனுக்குரியதல்ல. நம்மை மீட்க உலக இரட்சகராய் அவதரித்தார் தேவ மைந்தன் இயேசு கிறிஸ்து. இதோ உங்கள் முன் அந்த காட்சி நிழலாய். தேவதூதன்: கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. மரியாள் இந்த வார்த்தைகளை நினைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். யோசேப்பு: தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்பு நித்திரை தெளிந்து தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டாள். காட்சி 2. ஏரோது ராஜாவின் அரண்மனை. ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு 3 சாஸ்திரிகளின் வருகை. தாங்கள் கொண்டு வந்த செய்தி என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். ஏரோது ராஜா இதை கேட்டவுடனே கலக்கமடைந்து எருசலேமில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் அனைவரையும் கொன்று போட திட்டமிட்டு சேவருக்கு கட்டளையிட்டான். காட்சி 3. மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்ட போது மரியாளும் யோசேப்பும் யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டு ஆண் பிள்ளை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள்.
மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது தேவதூதன் அவர்களிடம் வந்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். Mary, did you know that your baby boy is Lord of all creation? Mary, did you know that your நட்சத்திரம் வழிநடத்த மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து இயேசு கிறிஸ்து துணியில் கடத்தியிருக்கிறதை கண்டு அதை சாஷ்டாங்கமாக பணிந்து கொண்டு தங்களுடைய பொக்கிஷங்களை, வெள்ளியையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள்.